Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 5 நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் தான் பார்க்க போகிறோம். கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்ன நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். கரிக்குலம் எவாலுவேஷன் வந்து ஒரு ரேண்டம் ப்ராசஸ் கிடையாது இல்லைங்களா. இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது அது ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும், ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பிளானிங் எக்ஸிக்யூஷன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறனால தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கரிக்குலம் எவாலுவேஷனுக்காக. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் என்னென்ன, அதில் பர்டிகுலராக 2 மெயின் மாடல்ஸை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மாடல்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கரிக்குலம் எவாலுவேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டைலர்ஸ் அப்ஜெக்டிவ் சென்டர்ட் மாடல், ஸ்டேக்ஸ் மாடல், ஸ்டஃபில்பீம்ஸ் மாடல், ஸ்க்ரீவன்ஸ் மாடல், ஹில்டாடாபாஸ் மாடல். இந்த 5 மாடலுமே கரிக்குலம் எவாலுவேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மேஜரான மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்மளுடைய சிலபஸில் சப்ஜெக்டில் இருக்கக்கூடியது வந்து டைலர்ஸ் மாடலும் ஸ்டேக்ஸ் மாடல் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 மாடலை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தோணும், மேம் இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதாவது இந்த 4th சாப்டர் நம்ம படிக்கும்போது நீங்கள் டைலர்ஸ் மாடல் சொல்லியிருக்கோம் கரிக்குலம் டெவலப்மெண்ட்க்கு, ஹில்டாடாபா மாடல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, செயிலர்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் மாடல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு டெய்லர்ஸ் மாடல் சொல்லியிருந்தீங்க கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு. எகெயின் இங்கே 5th யூனிட்லேயும் கரிக்குலம் எவாலுவேஷன்லேயும் அகெயின் டைலர்ஸ் மாடல் வருது, ஹில்டாடாபாஸ் மாடல் வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் படிக்கும்போது நம்ம ஸ்டஃபில்பீம்ஸ் மாடல் சிஐபிபி பார்த்துருக்கோம் ஒரு 2 வீடியோ முன்னாடி ஐ சப்போஸ். ஸோ கான்டெக்ஸ்ட், இன்புட்டு, ப்ராசஸ், ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். எகெயின் இங்கேயும் எவாலுவேஷனில் அதே வருது. இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை சேம் தானா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷனே வேண்டாம், எவ்ரி திங் இஸ் சேம். அதாவது டைலராக இருக்கட்டும், ஹில்டாடாபாவாக இருக்கட்டும், ஸ்டஃபில்பீமா யாராக இருந்தாலுமே அவங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய மாடல், அந்த மெத்தடாலஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஐடியாலஜி இது எல்லாமே வந்து ஒன்று தான். என்ன மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைலர்ஸ் அப்ஜெக்டிவ் சென்டர்ட் மாடல் படிச்சிங்க, அது வந்து லெசன் 4லேயும் படிச்சிருக்கோம், லெசன் 5லேயும் படிக்கிறோம் இல்லையா. இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைட் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், இது எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. ஸோ லெசன் 4ல் யூனிட் 4ல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் படித்ததுக்கும் கரிக்குலம் எவாலுவேஷன் யூனிட் 5ல் டைலர்ஸ் மாடல் படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டென்ட் எல்லாமே சேம் தான். இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு படிக்கும்போது அவருடைய அப்ஜெக்டிவ், அவருடைய ப்ராசஸ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை நோக்கி இருக்கும். அதே நீங்கள் யூனிட் 5ல் அப்படின்னு படிக்கும்போது கரிக்குலம் எவாலுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ டைலர்ஸ் மாடலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அவுட்கம் பேஸ்டு மாடல், அப்ஜெக்டிவ் பேஸ்டு மாடல். கரெக்டாக அதில் ஃபஸ்ட்டே அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம யூனிட் 4ல் பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் இங்கேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா என்ன ஆர்கனைஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஃபைனல் அவுட்கம் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. எவாலுவேஷன் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். இது லெசன் 4 கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில். அதே இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது கரிக்குலம் எவாலுவேஷனில் அவரோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எவாலுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படி வந்து இந்த எவாலுவேஷன் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும், இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த வரக்கூடிய ப்ராடக்ட் ஓரியன்ட், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. அதனால இது வந்து கரிக்குலம் எவாலுவேஷனில் டைலர்ஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் எல்லாமே சேம் தான், உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை ரால்ஃப் டெய்லர். அதனுடைய சோர்ஸ் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபோக்கஸ் வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து அவரோட காமன் ஃபோக்கஸ் என்ன, எவாலுவேட்டிங் ஹவு ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் தி ப்ரீ டிட்டர்மைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். அவர் அப்ஜெக்டிவ்ஸை வந்து ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுவார். இதுதான் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டோடைய அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் டைலர்ஸோட மாடல். ஸோ லாஸ்ட் லெசனில் அவருடைய கரிக்குலம் டெவலப்மெண்ட்கான அப்ஜெக்டிவ், இங்கே வந்து ஹி எம்பசைஸ் எவாலுவேட்டிங் ஹவு ஃபார் த அச்சீவ் த ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ். அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவை ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி எந்த அளவுக்கு போய் அதை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறது தான் இங்கே பர்டிகுலராக இந்த லெசனில். த எவாலுவேஷன் இஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் அண்ட் எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் டீச்சிங் லேர்னிங் அவுட்கம். ஸோ இவரோட எவாலுவேஷன் எல்லாமே அவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எவாலுவேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம்.
ஸோ நேச்சர் ஆஸ் வி டோல்ட் earlier லீனியர் மாடல் தான். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ் தகுந்த மாதிரியான கண்டென்ட், அதாவது அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும், அதுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நம்ம கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு பார்க்குறது. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த கண்டென்ட் ரீச் பண்ணால் அந்த எவல்யூஷன் நடக்குதா, எவாலுவேஷனில் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணிட்டாங்களா, அந்த அப்ஜெக்டிவை வந்து ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு இவருடைய மாடல். இட் இஸ் அ லீனியர் மாடல். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தெரியுது இல்லையா, 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப், அதுதான் சீக்வன்சிங்காக இருக்கக்கூடிய மாடல். ஸோ கீ ஸ்டெப்ஸ் இன் டைலர் மாடல்ஸ் இன் கரிக்குலம் எவாலுவேஷன். கரிக்குலம் எவாலுவேஷனில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ். அங்கேயும் அப்படி தான், ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் அவங்க செட் பண்ணிடுவாங்க. டிஃபைன் அ கிளியர் ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம எவாலுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எவாலுவேட் பண்ணுறதுக்கு சௌரியமாக எப்படி இருக்குமோ, எந்த மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை எவாலுவேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கிளியராக ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிள் லேர்னிங் அப்ஜெக்டிவை செட் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் ஷுட் ஸ்பெசிஃபை போத் தி கண்டென்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், கண்டென்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம என்ன பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை ரீச் பண்ணுற வகையில் தான் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் த லேர்னிங் சுச்சுவேஷன். இது வந்து என்னன்னா, நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய டைலர்ஸில் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா, அதே தான் அந்த சுச்சுவேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐடென்டிஃபை சுச்சுவேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் வேர் ஸ்டூடெண்ட் கேன் டெமான்ஸ்ட்ரேட் த எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். நம்ம கண்டென்ட் எப்படி செட் பண்ணியிருக்கோம், அப்ஜெக்டிவ் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கணும். எப்படி இருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிஹேவியர் ஸ்டூடெண்ட் கிட்ட வரணும், அவன் லேர்ன் பண்ணிக்கணும், அவனுக்கு அது புரியணும், அதை தானே நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்க நாலேஜ் கெயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அல்லது நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் க்ரியேட் பண்ணுற வகையில் வந்துட்டு நம்ம அமைக்கணும். செலக்ட் சூட்டபிள் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தட் எவோக் டிசையர் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸும் நமக்கு தேவையான ரெஸ்பான்சஸ் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் செலக்டிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எவாலுவேஷன் டூல். எவாலுவேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் செலக்ட் பண்ணுறோம். எந்த மாதிரியான டூல்ஸை வச்சு அந்த அவுட்கம்ஸ் வந்துருச்சா வரலையா, அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். டிசைன் அ வேலிட் ரிலையபிள் அப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட் டூல். ஒரு வேலிடான டூலாக இருக்கணும், ரிலையபிளான டூலாக இருக்கணும். அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேலிடிட்டியாக கொடுக்க முடியும், ரிலையபிளாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆயிருக்கு, இல்லை புரியல, அவங்களுக்கு இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த டீச்சிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வேலிட் ரிலையபிள் அப்ஜெக்டிவ் மெஷர்மெண்ட் டூல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். அண்ட் டூல் மஸ்ட் அலைன் வித் த லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபைனலாக எல்லாமே அந்த அப்ஜெக்டிவோடு அலைன் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எவாலுவேஷனுக்கான டூல்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறது. அவர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி இந்த கரிக்குலமுக்கு இதுதான் வந்து ரிசல்ட்டு, இந்த கரிக்குலமில் படிக்கும்போது இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அப்ஜெக்டிவ் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது they should have gained all these அப்படின்னு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோல் செட்டிங் அதை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் வந்துட்டு எல்லாமே பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிங் எவாலுவேஷன். சரி, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், அவருடைய கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை நோக்கி எல்லாமே இருக்கும். எவாலுவேஷன் அப்படிங்கும்போது எவாலுவேஷனை நோக்கி எல்லாமே இருக்கும். ஸோ என்ன எவாலுவேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுற, அட்மினிஸ்ட்ரேட்டிங் எவாலுவேஷன்ஸ், வர ரிசல்ட்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிங் எவாலுவேஷன் அப்படிங்கும்போது யூஸ் டூல்ஸ் டு கலெக்ட் த டேட்டா அபவுட் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க, கெயின் பண்ணுறாங்க, அப்போது அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய எக்ஸாம்ஸு, டெஸ்ட்டு, கொஷினர்ஸு, ஆக்டிவிட்டீஸு. ஸோ சம்ஹவ் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம் அபவுட் தேர் அச்சீவ்மெண்ட். கலெக்ட் போத் ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட் டேட்டா. ஸோ அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ப்ரீ டெஸ்ட் டேட்டா அண்ட் போஸ்ட் டெஸ்ட் டேட்டா ரெண்டையுமே வந்து கலெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிங் எவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் த பர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எவாலுவேட் பண்ணி ரிசல்ட் கிடைக்கிது. அந்த ரிசல்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ
நம்ம எவாலுவேஷனுக்கு டூல்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோன்னு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ப்ரீ டெஸ்ட்டு போஸ்ட் டெஸ்ட்டு எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ண டேட்டாஸை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ப்ரீ டெஸ்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அப்புறமா எப்படி இருந்தது அப்படின்னு அந்த டேட்டாஸ் அந்த கம்பேரிசனை வச்சு அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே டைலர்ஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு அனலைசிங் தி ரிசல்ட். ஸோ நமக்கு இப்போ ரிசல்ட் கிடச்சாச்சு, கம்பேர் பண்ணியாச்சு. அந்த கம்பேரிட்டிவ் ரிசல்ட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த கரிக்குலமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஃபைண்ட் பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் தீஸ் பேட்டர்ன். ஸோ நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கோ அதற்கான ஒரு பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன் வந்து கரிக்குலம் இப்போ இன்கேஸ் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளாவாக இருக்குது, ரீச் ஆகலை, சரியாக சக்ஸஸ் ஆகலைன்னா ஒய், இல்லை நல்லா ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ், அந்த மாதிரி நல்ல ரீசன்ஸ் பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்க்கணும். ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண பார்க்கலாம், வீக்னஸை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி இம்ப்ரூவைசேஷன்ஸ் கொடுத்து கரிக்குலமை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மாடிஃபைங் த கரிக்குலம். அதுதான் இப்போ நம்ம சொன்னோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரென்த் தெரியும், வீக்னஸ் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், மேக் அப்ராப்ரியேட் சேஞ்சஸ் டு தி கரிக்குலம் பேஸ்டு வந்து எவாலுவேஷன் ரிசல்ட். எவாலுவேஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான அந்த கரிக்குலமை டிசைட் பண்ண போகிறோம். எதர் டு கண்டினியூ த சேம் ஆர் அந்த மாதிரி கரிக்குலமே செட் ஆகாது, வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம், ஆர் ஏதாவது சின்ன சேஞ்சஸ், மைனர் சேஞ்சஸ் ஆர் மேஜர் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசோர்ஸஸ் சரியில்லை, இல்லை ப்ராசஸில் சரியில்லை, இல்லை சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, ஆக்டிவிட்டி சரியில்லைன்னா எந்த இடத்துல ஃப்ளா இருக்கோ அதை மாத்திரம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் வந்து பெட்டர் கரிக்குலம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரிக்குலமை வந்து மாடிஃபை பண்ணுறது. ரிவைஸ் த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் அண்ட் கண்டென்ட் ஆஸ் நீடட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் ஆர் த கண்டென்ட் எதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியுமோ அதை சேஞ்ச் பண்ணி கரிக்குலமை மாடிஃபை பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்துட்டு டைலர்ஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேம் தான். அவங்க அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் எவாலுவேஷன். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுன்னு படிக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட். அந்த கரிக்குலம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன அப்ஜெக்டிவ், அந்த அப்ஜெக்டிவை கெயின் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கான டூல்ஸ் என்ன, அதுக்கான ஆர்கனைசேஷன் என்ன, என்ன ஆக்டிவிட்டீஸ், ப்ராசஸ் என்ன, அந்த மாதிரி இருக்கும். அதே கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கரிக்குலம் எவாலுவேஷனில் இருக்கும். ஸோ மெயின் கான்செப்ட் ஆஃப் டைலர்ஸ் மாடல் வந்து ஒன்று தான். அது கரிக்குலம் டெவலப்மெண்ட்னா அந்த ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட், கரிக்குலம் எவாலுவேஷனா ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் எவாலுவேஷன் போட்டு நம்ம தான் வந்து மாற்றி எழுதணும். நீங்கள் எவாலுவேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் எவாலுவேஷன் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் கொடுக்கணும். மாடிஃபைங் த கரிக்குலம், அனலைசிங் ரிசல்ட், கம்பேரிங் ரிசல்ட், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எவாலுவேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறனால இதை வந்து நம்ம எவாலுவேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டைலர்ஸ் மாடல், இட் இஸ் சிம்பிள், ரேஷனல் அண்ட் ஈஸி டு அப்ளை. இது நமக்கு தெரிஞ்சதான். இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மாடல், அப்ஜெக்டிவ் ஓரியன்டட் அண்ட் லீனியர் மாடல். அதனால இட் இஸ் வெரி சிம்பிள், ரேஷனல் அண்ட் ஈஸி டு அப்ளை. It focuses on learning outcomes and objective clarity. So learning outcomes, objective clarity focus பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் செட் பண்ணிடுறாங்க, அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு தான் மற்ற எல்லாமே வந்து பார்க்குறதுனால இட் ஃபோக்கஸஸ் ஆன் அப்ஜெக்டிவ் கிளாரிட்டி. என்கரேஜஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி கரிக்குலம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கரிக்குலமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூஸ்வலி சே அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அங்கே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே என்ன ஆகிடுது, ஃபஸ்ட்டே அவங்க அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் கரண்ட்டாக என்ன தேவை, ஃபிட்டின் ஆகுமா ஆகாதா, லேர்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த இடத்துல அது ஓகேவா, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் தட் அப்ஜெக்டிவ் மட்டும்தான் வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அன் லிமிடேஷன் ஹியர். அண்ட் இக்னோர்ஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் அண்ட் லேர்னர் எக்ஸ்பீரியன்சஸ். இது அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் தே ஹாவ் லேர்னர் எக்ஸ்பீரியன்சஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னு வரும்போது தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த அவுட்கம், ப்ராடக்ட் ஓரியன்டாக அந்த அவுட்கம்மை மாத்திரம் பார்க்குறாங்களே தவிர அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ஏன் வந்து அது டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, இல்லை என்ன வந்து ஃப்ளா ஆச்சு, அந்த மாதிரி லேர்னர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ப்ராசஸில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்காம டேரெக்டாக அவங்க ரிசல்ட் மாத்திரம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ தே இக்னோர் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் அண்ட் லேர்னர் எக்ஸ்பீரியன்ஸஸ். நோ எம்ஃபசிஸ் ஆன் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்.
அதே மாதிரி லேக் ப்ரொவிஷன் ஃபார் எவாலுவேட்டிங் த அப்ஜெக்டிவ்ஸ் தெம்செல்ஸ். நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு அப்ஜெக்டிவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த அப்ஜெக்டிவை நோக்கி போகிறாங்க, அந்த அப்ஜெக்டிவ்க்கான விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. பட் அந்த அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ண அந்த அப்ஜெக்டிவ் கரெக்டாக தப்பா, அது ப்ராப்பராக இருக்கா, அதில் ஏதாவது ஃப்ளா இருக்கா இல்லையான்னு யார்கிட்ட கேட்குறது, எப்படி டிசைட் பண்ணுறது? ஸோ அந்த அப்ஜெக்டிவே கரெக்டாக தப்பா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனோ ஒரு பிளேஸோ அதற்கான ஒரு ஃபெசிலிட்டியோ வந்து இந்த டைலர்ஸ் மாடலில் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய இன்னொரு லிமிட்டேஷனாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு டைலர்ஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். ஸோ நீங்கள் பேசிக் மாடல் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டா போதும். டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி எவாலுவேஷன் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்க வேண்டியது தான் மேட்டர். எங்கேயா இருந்தாலும் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட் வந்து போட மிஸ் பண்ணிடாதீங்க. டைலர்ஸ் மாடல்னு கேட்டால் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஆரோ டவுன் போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்போம். இதில் வந்து லீனியர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டேக்ஸ் மாடல். ஸ்டேக்ஸ் மாடல்னு சொல்லிட்டோம். பட் ஸ்டேக்ஸ் மாடல் நேம் பாருங்கள், ஸ்டேக்ஸ் கவுண்டினன்ஸ் கான்க்ரூவன்ஸ் கண்டின்ஜென்சி மாடல். பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படி இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேக்ஸ் மாடல்னால் என்ன, அது எப்படி இருக்குது, உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த நேம்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திடுறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் அன் இங்கிலீஷ் வேர்ட் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். ஏன்னா பார்க்கும்போதே என்னவோ பெரிய பேராக இருக்கே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேக்ஸ் மாடல் அப்படிங்கிறது என்னென்னா டேரெக்டாக ப்ராஜெக்ட் அந்த ப்ராடக்ட்டோ இல்லை அந்த அப்ஜெக்டிவ் மாத்திரம் யோசிக்காமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அந்த அப்ஜெக்டிவை எப்படி அவங்க ரீச் பண்ணாங்க, அதில் என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி ரிசல்ட்டை மாத்திரம் பார்க்கல, ரிசல்ட்டுக்கான என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த அவுட்கம் எப்படி வருது, அது எல்லாத்தையுமே சேர்ந்து பார்க்குறது தான் வந்துட்டு இந்த ஸ்டேக்ஸ் மாடல். எல்லா ஆங்கிள்லேயுமே அந்த கரிக்குலமை வந்து எப்படி எவால்வேட் பண்ணணுமோ அதை எவால்வேட் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டேக்ஸ் மாடல். அது எப்படி இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவுண்டெனன்ஸ் அப்படிங்கிறது அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே போகும்போது அந்த வேர்டை பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடாது இல்லையா. ஸோ திஸ் வேர்ட் மீன்ஸ் அப்பியரன்ஸ் ஆர் ஃபேஸ். இந்த பர்டிகுலர் வீடியோவும் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இதை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை எக்ஸாமில். இந்த கவுண்டெனன்ஸ் அப்படின்னா அந்த வேர்டுக்கு பேர் அப்பியரன்ஸ் இல்லைனா ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். இன் எஜுகேஷன் இட் ரெஃபர்ஸ் டு ஹவு டிஃப்ரெண்ட் பீப்புள் சி ஆர் ஜட்ஜ் த கரிக்குலம். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இல்லை இந்த எஜுகேஷனில் இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்தையே வந்து நம்ம இந்த மீம்ஸில் இல்லை இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 6 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது 6, ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது 9 சொல்லுவோம்ல. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரே விஷயத்த ஒருத்தங்க வேறு மாதிரி வேறு பீப்புள் எப்படி வேறு மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கவுண்டனன்ஸ். How different people see or judge the curriculum. It shows that evaluation is about perspective. Evaluation அப்படிங்கிறது பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரே கரிக்குலமை டீச்சர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் மற்றவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கவுண்டனன்ஸ். பிகாஸ் ஸ்டேக்ஸ் வந்து டேரெக்டாக ப்ராடக்ட்டை மாத்திரம் பார்க்குறது கிடையாது, எல்லாமே பார்க்குறாங்க. அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவுண்டனன்ஸ் ஹவு பீப்புள் சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இங்கே ஸ்டேட்ஸ் கவுண்டனன்ஸ். நெக்ஸ்ட்டு காங்க்ரூயன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மீன்ஸ் மேட்சிங். அந்த வேர்டுக்கு அர்த்தம் வந்து மேட்சிங். இது எப்படின்னா கரிக்குலம் மேட்ச் வித் தி அவுட்கம்ஸ். நமக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் வருது, நீங்கள் கரிக்குலம்க்குன்னு ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கரிக்குலமோட அப்ஜெக்டிவ் அந்த எண்ட் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறது. நம்ம செட் பண்ண கோலை நம்ம ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறது. டிட் வாட் வி பிளான் ஆக்சுவலி ஹேப்பன். நம்ம பிளான் பண்ணது தான் அங்கே நடந்திருக்கா. நீ வந்து இந்த கரிக்குலம் படிக்கிறதுனால இந்த அவுட்கம் வரணும்னு நினச்ச, அதே அவுட்கம் தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் கான்க்ரூயன்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டின்ஜென்சி ரெஃபர்ஸ் டு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேக்டர்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். அந்த ப்ராசஸில் நீ அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்காக போகக்கூடிய ப்ராசஸில் உனக்கு என்ன மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்சஸ் ஆர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேக்டர்ஸ் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் வந்தது, உன்னால் அதை பர்டிகுலராக ரீச் பண்ண முடியல. இட் ஆன்சர்ஸ் இஃப் த இன்டென்டட் அண்ட் ஆக்சுவல் கரிக்குலம் டோன்ட் மேட்ச், why did that happen, what influenced the result. in case இந்த ரிசல்ட்டும் இந்த மேட்சிங் பார்க்குறோம் இல்லையா, காங்க்ரூவன்ஸில் நீங்கள் மேட்சிங் பார்க்குறீங்க, நமக்கு வந்து கரிக்குலமோட அப்ஜெக்டிவ்ஸோட அவுட்கமும் மேட்சாக இருக்கான்னு பார்க்குறோம். இன்கேஸ் மேட்ச் ஆகலை நோ அப்படின்னு வந்துருச்சுன்னா why
ஏன் மேட்ச் ஆகலை, ஒய் நோ, என்ன பிரச்சனை, எந்த இடத்துல ஃப்ளா ஆச்சு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்குறது தான் வந்துட்டு இந்த கண்டின்ஜென்சி. ஸோ எப்படி பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் கரிக்குலமை டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த கரிக்குலமோட அவுட்கமும் கரிக்குலமோட அப்ஜெக்டிவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். இன்கேஸ் மேட்ச் ஆகாட்டி அது ஏன் மேட்ச் ஆகலைன்னு பார்க்குறோம். இது மூணும் தான் வந்துட்டு ஸ்டேக்ஸ் மாடலோடைய ஒரு தாரக மந்திரம். கவுண்டனன்ஸ், கான்குருவன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சி. அவ்வளோதாங்க இதில் பேர். ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக இருக்குது, பட் திஸ் இஸ் நத்திங், ரொம்ப சிம்பிள் தான். இதே தான் வந்துட்டு அவங்களுடைய மாடல்லையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைலர்ஸோடது வந்து டைரெக்டாக அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட் ரெண்டுமே வந்துட்டு ஸ்டேக்ஸ் மாடலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ப்ரப்போஸ்ட் பை ராபர்ட் ஸ்டேக், காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் யூஸிங் போத் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்டேக்ஸ் மாடலில் இவங்க வந்து சில என்ன சொல்கிறது டூ மெயின் பார்ட் ஆஃப் ஸ்டேக்ஸ் மாடல் கூட சொல்லிக்கலாம், விச் இஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன நம்ம கிடைச்சது, என்ன இன்டென்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. அப்ஜெக்டிவ் அண்ட் அவுட்கம் ரெண்டுமே அதுதான் அப்படின்னு பார்க்குறது. ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறது. இதுதான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ பர்பஸ் ஆஃப் தி மாடல் டு describe and judge the curriculum from multiple perspective. Different people see differently அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கொடுக்கறது. டு அனலைஸ் தி காங்க்ருவன்ஸ் பிட்வீன் இன்டெண்டட் அண்ட் ஆக்சுவல் அவுட்கம். ஸோ காங்க்ருவன்ஸ் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஆக்சுவல் அவுட்கமும் நம்ம நினச்ச இன்டெண்டட் அப்ஜெக்டிவும் மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்குறது. அண்ட் இன்க்ளூட் வியூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களோட வியூஸும் இன்க்ளூட் பண்ணுறது. இதுதான் வந்து ஸ்டேக்ஸ் மாடலோடைய பர்பஸ். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாடல், நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம், கீ ஃபோக்கஸ் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜட்ஜ்மெண்ட்லேயும் தான் கீ ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாடலே என்ன வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேக் டிவைட்ஸ் எவாலுவேஷன் டு 2 phases and 3 components. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாடல் இன்க்ளூட் பண்ணும்போது இட் ஹேஸ் 2 phases அண்ட் 3 components. இது வந்து மெயின் திங் இந்த ஸ்டேக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ 2 phases ஆஃப் எவாலுவேஷன் என்ன, டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வாட் வாஸ் பிளான்ட் அண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். நீ என்ன பிளான் பண்ண, இந்த பிஎட் படிக்கிறது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கணும்னு நீ நினச்ச, எந்த நாலேஜ் கெயின் பண்ணணும்னு அந்த கரிக்குலம் டெவலப் பண்ணவங்க நினச்சாங்க, அது படித்ததுனால அவங்களுக்கு அது கிடைச்சதா, வாட் ஆக்சுவலி ஹேப்பன். இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆர் தி அவுட்கம்ஸ் கான்க்ருவெண்ட் வித் வாட் வாஸ் இன்டெண்டட். வந்த அவுட்கம் வந்து மேட்ச் ஆகி அந்த என்ன நினச்சோமோ அதோடு சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தான் வந்துட்டு ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸ். இது ரெண்டு தான் வந்துட்டு ஃபேஸஸ் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஸ்டேக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 2 phases and 3 components. ஸோ 3 componentsல ஆன்டிசிடென்ட், டிரான்சாக்ஷன், அவுட்கம். ஆன்டிசிடென்ட் அப்படிங்கிறது த அப்ஜெக்டிவ்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் அவைலபிள் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் அதுக்கு செட் பண்ணுறாங்க, அதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன இருக்குது, அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கறது தான் ஆன்டிசிடென்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே என்ன இருக்கும், எக்ஸாம்பிள் கரிக்குலம் கோல்ஸ், ஏன்னா என்ன அப்ஜெக்டிவ் நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கரிக்குலம் கோல்ஸ். நெக்ஸ்ட்டு லேர்னர் பேக்ரவுண்ட், டீச்சிங் ரிசோர்ஸஸ் என்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு டீச்சிங் ரிசோர்ஸஸ், அந்த கான்டெக்ஸ்ட் வந்து அந்த லேர்னர்ஸ்க்கு ஏற்புடையதாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. இதெல்லாம் தான் ஆன்டிசிடென்ட் காம்பனண்ட்டில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன். இதில் என்ன நடக்குது, ஆக்சுவல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸு, ரிசோர்ஸஸ், கான்டெக்ட்லாம் செட் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தானே. ஸோ ஆக்சுவலாக இங்கே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் நடக்குது, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், டீச்சிங் மெத்தடு, கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் வரும். அதான் நாலேஜ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன். டீச்சர்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிரான்சாக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். ஃபைனலாக அவுட்கம், ரிசல்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். நம்ம நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் எவ்வளோ நாலேஜ் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது பார்க்குறது. லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். நீ கொடுத்த நாலேஜ்னால என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்திருக்கு, இல்லை என்ன மாதிரியான ஒரு லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு அவுட்கம் ஸ்டேஜ். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிசிடென்ட், டிரான்சாக்ஷன், அவுட்கம், 3 ப்ராசஸ் இருக்குது, அது 3 காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டேக்ஸ் மாடல், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாடலோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆன்டிசிடென்ட் தான். ஆன்டிசிடென்ட் இஸ் ஐடென்டிஃபையிங் இன்டென்ஷன்ஸ். நம்ம இங்கேயே சொன்ன ஆன்டிசிடென்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ரைட்? அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் செட் பண்ணுறது, இதெல்லாம்.
ஸோ ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டேக்ஸ் மாடல்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது ஆன்டிசிடென்ட் தான். தட் இஸ் ஐடென்டிஃபையிங் த இன்டென்ஷன். அந்த கரிக்குலம்க்கான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது. டிஃபைன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கிளியர்லி. கோல் செட் பண்ணுறோம், அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவை கிளியராக செட் பண்ணணும். ஸ்பெசிஃபை வாட் அவுட்கம்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இதை நீ படிக்கிறனால இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லிடணும். நெக்ஸ்ட் டிஃபைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் க்ரைட்டீரியா செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி. இந்த அளவில் அவங்க ரீச் பண்ணியிருக்கணும், இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் லைன் ஆர் பெஞ்ச் மார்க், இதை தாண்டி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும், இல்லை இது கம்மியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது. ஒரு இதுலேயும் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்டு இதுதான் ஸ்டாண்டர்ட், என் ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நான் வந்து 80% வாங்குறோம், அதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட், அதுக்கு மேலே போகலாம் ஆனால் அதுக்கு கம்மியாக வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கரிக்குலம்க்கு என்ன ஸ்டாண்டர்டோ ஒரு என்ன பெஞ்ச் மார்க்கோ அதை வந்து ஜட்ஜிங்காக நம்ம செட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் த ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ், தட் இஸ் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டிசிடென்ட்டில் வந்து 2 நடக்குது, ஐடென்டிஃபைங் இன்டென்ஷன்ஸு, டிஃபைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் த ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ். டிரான்சாக்ஷனில் என்ன நடக்குது, டேட்டா கலெக்ஷன், வாட் ரியலி ஹேப்பன் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிற டேட்டா கலெக்ஷன். நெக்ஸ்ட் அப்சர்விங் த அவுட்கம், ஆக்சஸ் வாட் த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி அச்சீவ்ட். ஸ்டூடெண்ட் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கங்கிற அவுட்கம் அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், இன்டென்டடும் அப்சர்வ்ட், நீ உனக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் அதை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. வாட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி அச்சீவ்ட் அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீ அப்சர்வ் பண்ணதும் நீ ஃபஸ்ட்டே ஒன்று அப்ஜெக்டிவ்னு ஒன்று செட் பண்ண இல்லையா, அதுவும் இன்டென்டடும் அப்சர்வ்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது. அனலைஸ் கான்க்ரூவன்ஸ், இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். கான்க்ரூவன்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் பண்ணி பார்க்குறோம், இன்டென்டடும் அவுட்கமும் கரெக்டாக இருக்கான்னு. அனலைஸ் கான்க்ரூவன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஆக்சுவல் ரிசல்ட்டில் இருக்கா இல்லையா, அதை விட ஹையராக இருக்கா லோவராக இருக்கா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. பேஸ்ட் ஆன் திஸ், இதுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, ஆமாம் நான் நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டேன், இல்லை அதை விட ஹையராகவே அச்சீவ் பண்ணிட்டேன், இல்லை அதை விட லோவராக அச்சீவ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா கம்பேர் பண்ணும்போது, அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். மேக் அ வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கலெக்டட் டேட்டா. நீ கலெக்ட் பண்ண டேட்டா, அனலைஸ் பண்ணது, கம்பேர் பண்ணது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். இந்த கரிக்குலம் ஓகே, நாட் ஓகே, இதை கண்டினியூ பண்ணலாம், இதில் இந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லை இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், ரிசோர்ஸஸ் மாற்றலாம், ப்ராசஸ் மாற்றலாம் அப்படின்னு ஒரு வேல்யூபிளான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் யர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேக்ஸ் மாடல். ஸோ ஸ்டேக்ஸ் மாடலில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் மேலே மட்டும் வைக்காமல், இல்லை அப்ஜெக்டிவ் மேலே மட்டும் வைக்காமல் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அட்வான்டேஜஸ், இட் எவாலுவேட்ஸ் போத் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். எஸ் நம்ம சொன்னது தான், ப்ராசஸ் ப்ராடக்ட் ரெண்டையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ், ஒரு டீச்சர், ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸு, பேரண்ட்ஸு, கரிக்குலம் டெவலப்பர்ஸு, எவாலுவேட்டர்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க ஆங்கிள்லேருந்து அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு ரொம்ப டெமோக்ராட்டிக் இஸ் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இட் என்கரேஜ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் இஸ் யூ ஆர் மெஷரிங் டேட்டாஸ், எவாலுவேஷன் ரிசல்ட்ஸ், எண்ட் ரிசல்ட்ஸ், டெஸ்ட் மார்க்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ்னா வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தே ஃபேஸ் த்ரூ while going this through the process, அது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ரெண்டையுமே குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரெண்டையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள் டு டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ இது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லா கான்டெக்ட்ஸ்க்கும் அடாப்டபிளாகவும் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் இன்டென்சிவ். நம்ம வந்து சொல்லிட்டோம், மல்டிபிள் பீப்புள் கிட்டேருந்து நீங்கள் வியூ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு. அதே மாதிரி நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ உங்கள் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்போது that becomes more complex. ஸோ லாட் ஆஃப் டேட்டாஸ் மல்டிபிள் ஸ்டேஜஸ்லேருந்து ஆன்டிசிடென்ட்டு, டிரான்சாக்ஷன்ஸ், அவுட்கம்ஸ்ன்னு சொல்லி முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டியூரிங் த ப்ராசஸ், அவுட்கம் கம்பேர் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் தியரட்டிக்கலாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக
அந்த கிளாஸ் ரூமில் நடக்கும்போது இல்லை நடத்தப்படும் போதோ இல்லை எவாலுவேட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலி இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் எஸ்பெஷலி ஃபார் த டீச்சர்ஸ் வித் லிமிட்டட் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இது எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண முடியல. எங்கள் டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்களோ இல்லை டீச்சர்ஸ்க்கான டைம் கம்மியாக இருக்கோ இல்லை ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல திஸ் மாடல் இஸ் பிகமிங் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்வால்வ் சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட். சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் வந்து நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோவே பார்க்குறோம் நம்ம டிவியில் இல்லை மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம்ல. ஒரே மூவி தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தருத்தவங்களுடைய ரிவ்யூ ஆர் ஒருத்தருத்தவங்களுடைய கமெண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லைவ் ஷோஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஈச். அப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எப்படி ரிலையபிளாக நம்ம எடுத்துக்க முடியும்? தட் பிகம்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தட் இஸ் நாட் வேலிட் இல்லை. அந்த மாதிரி இங்கே நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறனால இந்த ஜட்ஜ்மெண்ட் பிகம்ஸ் சப்ஜெக்டிவ். அது வந்து இதோடைய ஒரு லிமிடேஷனாக பார்க்குறோம். அண்ட் ரெக்வயர் ஸ்கில்ட் எவாலுவேட்டர்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ், ஜட்ஜ்மெண்டல் அந்த மாதிரி இருக்குது. ஆன்டிசிடென்ட்டு, டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ், நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வெல் ட்ரெயின்டு எவாலுவேட்டர், யாருக்கு வந்து டீச்சிங் ப்ராசஸ் தெரியுமோ, யாருக்கு வந்து எவாலுவேஷன் தியரி தெரியுமோ, யாரால் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெல் ட்ரெயின்டு எவாலுவேட்டர்னால மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மாடலை ஹேண்டில் பண்ண முடியுது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸ்கில் இல்லை அப்படின்னா இந்த மாடலை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஆல்சோ பிகம்ஸ் அ பிக் ட்ராபேக் ஃபார் திஸ் பர்டிகுலர் மாடல். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேக்ஸ் மாடல் அண்ட் டைலர்ஸ் மாடல். ஸோ டு கம்பேர், டைலர்ஸ் மாடல் வந்து மெயினாக தி அச்சீவ்மெண்ட் இஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபார் achievement of objective. Stakes model அப்படிங்கிறது description and judgment. Nature is linear, it is flexible. Data used only quantitative. நம்ம வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸு, என் ப்ராடக்ட்ஸ் ரிசல்ட்ஸு இது மட்டும் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா வந்து இட்ஸ் ஒன்லி குவான்டிடேட்டிவ். திஸ் இஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஸ்டேக் ஹோல்டர் இங்கே யார் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா லிமிட்டட், மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்ஜெக்டிவ் இஸ் ஆல்ரெடி செட், டுவர்ட்ஸ் தட் அப்ஜெக்டிவ் தான் மூவ் ஆகுறாங்க. இங்கே வந்து மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தே ஆகுறோம். ஸோ டீச்சர்ஸ், லேர்னர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இன்வால்வ் ஆகுறாங்க. எவாலுவேஷன் டைப் இஸ் மெயின்லி சம்மேட்டிவ். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு அங்கே வேலை இல்லை. டைலர்ஸ் மாடலில் வந்து சம்மேட்டிவ் தான். அட் த எண்டு மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் அனலிசிஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அண்ட் லிமிடேஷன், இட் இக்னோர்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். இதோட மெயின் ட்ராபேக்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எடுத்துக்கல. அப்ஜெக்டிவ் ரீச் ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும்தான் டைலர்ஸ் பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் சப்ஜெக்டிவ், காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதே சமயம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து டைலர்ஸ் மாடல் அண்ட் ஸ்டேக்ஸ் மாடல் பேஸ்ட் ஆன் கரிக்குலம் எவாலுவேஷன். ஸோ ஒன் லைனில் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, டைலர்ஸ் மாடல் வந்து எப்படின்னா ஒரு டார்கெட் எய்ம் பண்ணுறோம், ஒரு டார்கெட் செட் பண்ணுறோம், ஷூட் த ஆரோ அண்ட் செக் இஃப் இட் ஹிட்ஸ் அ புல்ஸை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ விடுற அம்பு வந்து டைரெக்டாக போய் அந்த டார்கெட்டை மட்டும் அச்சீவ் பண்ணிடுச்சு, அந்த போர்டோட சென்டர் பாயிண்ட் அடிச்சிச்சா இல்லையா, எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் டைலர்ஸ் மாடல். ஆனால் ஸ்டேக்ஸ் மாடல் வந்து இஃப் இன் கேஸ் அது சரியாக அடிக்கலை அப்படின்னா, ஏன் அடிக்கலை, அந்த ஆர்ச்சரோட மைண்ட் எப்படி இருந்தது, அதோட வின் ஸ்பீட் என்னவாக இருந்தது, ஏன் வந்து மிஸ் பண்ணார், என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது, இது எல்லாமே பார்க்கக்கூடியது தான் வந்துட்டு ஸ்டேக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன், டைலர்ஸ் மாடல் அண்ட் ஸ்டேக் மாடல். PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மற்ற வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.